ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆங்குலர் 17க்கு அப்புறமா நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அதில இந்த வீடியோல புது ஃபார் சின்டாக்ஸை எப்படி யூஸ் பண்றது? பழைய என்ஜி ஃபாருக்கும் இந்த ஃபாருக்கும் என்ன டிஃபரன்சஸ், என்ன அட்வான்டேஜஸ், இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டெமோ தான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இதுக்கு நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஆங்குலர் 18 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அதில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் கொஞ்சம் செட்டப்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த செட்டப்பை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். restcountries.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. இதிலிருந்து கண்ட்ரீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், கண்ட்ரீஸோட டீட்டெயில்ஸ், கரன்சி, ஃப்ளாக் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் HAPI மூலமாக ஃபெச் பண்ணிக்க முடியும். இதிலிருந்து கொஞ்சம் டேட்டா எடுத்து அதில் கண்ட்ரீஸ் அண்ட் ஃப்ளாகை டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி தான் நான் இந்த செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த API ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணோன்னா அதோட மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஆங்குலர் 18ல் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். app.config.tsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் ரூட் ஃபோல்டரில். அதுக்குள்ளே HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாடியூல் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட சர்வீஸ் ஃபைலில் நம்ம இந்த HTTP கால் பண்ணும்போது HTTP கிளைண்ட் அப்படின்ற கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். app.config.jsல இது ஒன்று தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த API ஆக்சஸ் பண்ணுறதுக்காக சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி country.service.tsன்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சர்வீஸ் ஃபைலுக்குள்ளே ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்தால் நம்ம டேட்டா எடுத்துக்க போகிறோம். டேட்டா எடுக்கும்போது நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். கெட் மெத்தட் மூலமாக தான் நான் கெட் பண்ணுறேன். அந்த நிறைய டேட்டாவில் உங்களுக்கு சும்மா டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு 20 டேட்டாவை மட்டும் நான் அதிலிருந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அந்த 20 டேட்டா எடுத்து அதுக்குள்ளேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கண்ட்ரியோட கரன்சி என்ன, லாங்குவேஜ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதிலிருந்து 3 இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒன்று கண்ட்ரியை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடி மாதிரி, அது இந்த CCA3 அப்படின்ற வேரியபிள்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அப்புறம் கண்ட்ரியோட நேமை அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த செட்டப்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். கண்ட்ரியோட ஃப்ளாக் இந்த இடத்துல இருக்கும், அதை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நான் கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே இந்த API கால் பண்ணி முடிச்ச உடனே நம்ம காம்பனெண்ட்டில் இந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சர்வீஸ் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அரே ஆஃப் டேட்டாவை நமக்கு தரும். அந்த அரே வச்சு நம்ம புது ஃபார் லூப் சின்டாக்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம காம்பனெண்ட் ஃபைல் போயிடலாம். ஜஸ்ட் இவ்வளோ தான் கோட் எழுதியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபாரை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறனால இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இதை பற்றின செட்டப் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆங்குலர் 18 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம காம்பனெண்ட் ஃபைலுக்குள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே நம்ம ஒரு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம். அதோட டேட்டா டைப்பு கண்ட்ரி அப்படின்னு நம்ம வச்சிருக்கிற இன்டர்ஃபேஸ் இருக்குல்லையா, அந்த இன்டர்ஃபேஸோட அரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். நம்மளோட சர்வீஸ் ஃபைல் இருக்குல்லையா, அந்த சர்வீஸ் ஃபைலில் கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் ஃபைலுக்குள்ளே இருக்கிற கெட் கண்ட்ரிஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். அதை கால் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை நான் டேரெக்டாக இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளில் நம்மகிட்ட அரே ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இங்கே நம்ம console.logல இந்த this.countries பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம அவுட்புட்டில் பார்க்கலாம். நம்மகிட்ட அந்த 20 அரேஸ் கிடச்சிருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ 20 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரே இருக்குது. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ளேயும் அந்த கண்ட்ரியோட நேம் இங்கே இருக்குது. அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகோட URL நமக்கு கிடச்சிருக்கு. அதோட ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் நேமும் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம இப்போ புது ஃபார் சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட கண்ட்ரிஸ் அரே. இது நம்மளோட app.component.tsல இருக்குது. இப்போ இதோட HTML ஃபைல் போயிடலாம். app.component.html. இங்கே இந்த டிசைனுக்காக நான் Tailwind CSS இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நீங்கள் பார்க்குற இந்த லுக் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டிங் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அதுக்கு சும்மா கொஞ்சம் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு கிரிட்டாக கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கனால ஒன்று வந்திருக்கு. இங்கே தான் நம்ம ஃபார் லூப் எழுத போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் 20 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு ரோக்கு 4 எலமெண்ட் அப்படி நமக்கு செக்ரிகேட் ஆகி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே நான் கிரிட் அப்படின்ற செட்டப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பிளைன் CSS தான். நான் Tailwind CSS யூஸ் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் Tailwind CSSோட கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஸோ புது ஃபார் லூப் சின்டாக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபார்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் VS கோட் யூஸ் பண்ணுறீங்க, ஆங்குலரோட எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டேப் அடிச்சிங்க அப்படின்னால அந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆயிரும். இந்த சின்டாக்ஸை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தோம்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு JavaScript மாதிரியே இருக்கும். ஒரு HTML செட்டப் மாதிரியே தெரியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், brackets யூஸ் பண்ணுறோம். நார்மல் ஃபார் லூப் மாதிரியே தான் நம்ம எழுதுகிறோம். கரெக்டாக இதில் இந்த brackets இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம HTML கோடு எழுதிக்க முடியும். இப்போ நார்மல் NG ஃபாரையும் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம், கண்ட்ரின்னு சொல்லிட்டு. இந்த வேரியபிள் என்ன பண்ணோம்னா அந்த அரேக்கு லூப் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்ரேஷனில் இருக்க வேல்யூவும் வச்சுக்கும். ஸோ அந்த அரேயை நம்ம எங்கே டிஃபைன் பண்ணோம்னா கண்ட்ரி ஆஃப் அப்படின்ற சின்டாக்ஸில் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணோம். இங்கே அந்த கண்ட்ரிஸை நம்ம கால் பண்ணிக்கலாம். this.countries சொல்லிட்டு. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எடுத்து அதை லூப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்தந்த ஐட்ரேஷன் டைமில் இந்த கண்ட்ரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம எடுத்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ராக் பேயை பற்றி கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சின்டாக்ஸ் மட்டும் பாருங்கள். இது முடித்த உடனே இதுக்கப்புறமா ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னா இங்கே ஒரு
செமிகாலனும் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங் NG4ல ட்ராக் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும். அந்த ட்ராக் பைன்றது ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது. அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே அது ஆப்ஷனலாக இருந்துச்சு, பட் இங்கே அதை மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் கொடுத்தே ஆகணும். இதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே ஃபார் லூப்பை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கப்புறமா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செமிகாலன் கொடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமாவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்க முடியும். கொடுக்கும்போதும் மறுபடியும் செமிகாலன் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுப்போம். டிஃபால்ட்டாக ஃபார் லூப் கூட நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் இங்கே தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். இப்போ இந்த கண்ட்ரியில் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. நமக்கு தெரியும் கண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஐடி, நேம், ஃப்ளாக், இது 3 தான் அந்த கண்ட்ரி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ். கரெக்டாக இப்போ நம்ம கண்ட்ரியோட நேம் மட்டும் இங்கே இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். நார்மலாக ஆங்குலரில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே கண்ட்ரி டாட் அதோட நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா இந்த லோடிங் செட்டப்லாம் நான் கொடுக்கல. இது ஏபியிலேருந்து லோட் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் நமக்கு டேட்டா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கிரிட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு டிவ்வுக்குள்ளே நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு கிரிட் செட்டப்பில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஜஸ்ட் மிச்சம் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பக்கத்தில் எக்ஸாம்பிளுக்கு வேணால் இது ஒரு பேராகிராஃப்குள்ளே நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணி இமேஜுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட இந்த கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளாக் அப்படின்னு கொடுத்துடலாம். அது ஒரு SVG ஃபைலாக தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம டேரெக்டாக இமேஜுக்கு சோர்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆல்ட் டெக்ஸ்ட் வேணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஆல்ட் டெக்ஸ்ட் SEOக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கண்ட்ரி டாட் நேமையே அதுக்கு ஆல்ட் டெக்ஸ்ட்டாக கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். இமேஜ் சைஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் எடுத்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா NG4 நம்ம எப்படி எழுதுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். NG4 நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே எழுதுவோம். இதை நம்ம டேரெக்டாக வெளியிலே நம்ம எழுதிக்கிறோம். அங்கே நமக்கு இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்காது, ஏன்னா அது ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே தான் எழுதுவோம். ஸோ அந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் அது லூப் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இங்கே நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ பேசிக்காக என்னென்னா எந்த செட்டப்பை நம்ம லூப் பண்ணுமோ அதை டேரெக்டாக இந்த ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துட்டா போதும். இந்த கண்ட்ரி ஆப்ஜெக்ட்லேருந்து அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு வேரியபிளையும் நம்ம உள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பழைய NG4 இருக்குல்லையா, அதில் இருக்கிற அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஜஸ்ட் சின்டாக்ஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது கூட அடிஷ்னலாக நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். emptyன்னு சொல்லிட்டு ஒரு புது செட்டப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் இந்த ஃபார் லூப் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த சர்வீஸ்லேருந்து டேட்டா நமக்கு ஃபெச் ஆகி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் மில்லி செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். அது வரைக்கும் இந்த கண்ட்ரிஸ் எம்டியாக இருக்கும். இது கிடைச்ச உடனே இந்த கண்ட்ரிஸ்க்கு வேல்யூ வந்துடும். ஸோ வர்ற வரைக்கும் எம்டியாக தானே இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ரிசல்ட் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நோ டேட்டா ஃபவுண்ட் வந்துருச்சு. டேட்டா கிடைச்ச உடனே டேட்டா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்றது கொஞ்சம் ரிலவெண்ட் இல்லை, ஏன்னா அதை பார்க்கும்போது எண்ட் யூசருக்கு என்ன ஃபீல் ஆகும், டேட்டா இல்லைன்னு ஃபீல் ஆகும். ஜஸ்ட் இந்த சென்டென்ஸை மாற்றிடுவோம். லோடிங் அப்படின்னு வேணா கொடுத்துக்கலாமா? லோடிங்குமே ரிலவெண்ட் கிடையாது, கொஞ்சம் நேரத்தில் அதை நம்ம மாற்றுவோம். இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள் லோடிங்னு வருது. அப்புறமா நமக்கு டேட்டா டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நமக்கு ஏபியிலிருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸே எம்டியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த லோடிங் ரிலவெண்ட்டாக இருக்காது. கரெக்டாக அதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஏதாவது லாஜிக் எழுதிக்கலாம். இந்த சர்வீஸ் கால் ரன் ஆகிற வரைக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாமா வெளியில். இங்கே இஸ் லோடிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரு வேரியபிள் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் கால் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த இஸ் லோடிங்கை ட்ரூ ஆக்கிடலாம். சர்வீஸ் கால் முடிஞ்ச உடனே இஸ் லோடிங்கை ஃபால்ஸ் ஆக்கிடலாம். சப்போஸ் சர்வீஸ் எரரில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எரர் ரெஸ்பான்ஸ் இதுக்கு அப்புறமா கிடைக்கும். கரெக்டாக எரரில் முடிஞ்சாலும் சர்வீஸ் கால் நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் இங்கேயும் நம்ம லோடிங்கை ஃபால்ஸ் ஆக்கிடலாம். இப்போ நமக்கு கிளியராக தெரியும் இந்த இஸ் லோடிங் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சர்வீஸ் கால் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நமக்கு கம்ப்ளீட்டாக டேட்டா ரிசீவ் ஆகி முடியலன்னு அர்த்தம். இந்த இஸ் லோடிங்கை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எம்டிக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், புது இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா யூஸ் பண்ணுறேன். இஃப் லோடிங்காக இருந்துச்சு அப்படின்னா லோடிங் காமிக்கிறோம், எல்ஸை ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணி நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணாங்க லோடிங் டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ நோ டேட்டா ஃபவுண்ட் வரல. கரெக்டாக இப்போ நமக்கு ஏபியிலேருந்து கிடைக்கிற டேட்டாவை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலைன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் லோடிங் வருது, நமக்கு கிடைக்கிற டேட்டாவை நம்ம இன்னும் ஸ்டோர் பண்ணல, ஆனால் சர்வீஸ் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வேல்யூவே வரல. ஸோ சர்வீஸ் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, வேல்யூவே வரலன்னா வேல்யூ எதுவுமே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம கொடுத்த மாதிரி நோ டேட்டா ஃபவுண்ட் நமக்கு ரிசல்ட்டாக வருது. இதை அன்டூ பண்ணிடுறேன். இனி ட்ராக் பை பற்றி பார்க்கலாம். ட்ராக் பை ஆல்ரெடி இருக்கிற ஃபெசிலிட்டி தான், பட் முன்னாடி அது மேண்டேட்ரி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதை மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. முன்னாடி அது மேண்டேட்ரி இல்லைன்றனால நிறைய பேர் ட்ராக் பை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ட்ராக் பை ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. அது மெயினாக எதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, ஆங்குலரோட சேஞ்ச் டிடெக்ஷன் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் டிடெக்ஷன் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கும்போது காம்பனண்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணும்.
அந்த ரிஃப்ரெஷ் பண்ணுறது நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ராக் பை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ட்ராக் பை ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த அரேயில் இருக்கிற ஏதாவது ஒரு யூனிக் வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த யூனிக் வேரியபிளே இல்லைனா நம்ம இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடலாம். சப்போஸ் யூனிக் வேரியபிள் ஏதாவது இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்ட்ரியில் நம்ம ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கோம், அது யூனிக்காக இருக்க போது அந்த ஐடியை நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆங்குலரோட சேஞ்ச் டிடெக்ஷன் இதுக்குள்ளே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் இந்த அரேயில் 100 எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 100 எலமெண்ட்டில் நம்ம ஒரு 20th எலமெண்ட்டில் இருக்கிற நேமை மட்டும் மாற்றுறோம் அப்படின்னா அந்த 20th எலமெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும், பாக்கி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டாம் இல்லையா. அதுக்கு இந்த ட்ராக் பை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு யூனிக்காக இருக்கிற ஏதாவது ஒரு வேரியபிளை இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணிட்டா போதும். முன்னாடி இது மேண்டேட்டரி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இது மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ ட்ராக்கு இதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணும். இங்கே நம்ம ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்கோம், அது ஒரு ஷார்ட் ஹேண்ட், அதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராக்கோட சின்டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ட்ராக் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணால் ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு ஷார்ட் ஹேண்ட். ஸோ ஃபங்க்ஷனையும் பாஸ் பண்ணலாம், ஒரு ஷார்ட் ஹேண்டாகவும் நம்ம அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் பாஸ் பண்ணலாம். இந்த ட்ராக் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனை ரிசீவ் பண்ணணும். நம்ம இங்கே ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணோம்னா அதுவே அந்த வேரியபிளை வச்சு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும், அதுவே ரிட்டர்ன் பண்ணிக்கும். இதுதான் செட்டப். ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாக ஆங்குலரோட சின்டாக்ஸில் அது இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடும். பட் இண்டெக்ஸ் தான் பாஸ் பண்ணணும் இல்லை, நம்மகிட்ட ஒரு யூனிக் வேரியபிள் இருக்குன்னா அதையும் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்தந்த ஐட்ரேஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் அதோட ஐடியை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அதோட ஐடியா பாஸ் பண்ணாலும் பாருங்கள் எந்த எரரும் இல்லை. இப்படியும் நம்ம ட்ராக் பை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த வேரியபிளுமே இல்லை அப்படின்னா நம்ம இங்கே இண்டெக்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த இண்டெக்ஸ் பாஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம டாலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். இந்த டாலர் வச்சு நிறைய ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள்ஸ் இருக்குது, இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அதை பற்றி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஒன் ஆஃப் த வேரியபிள் தான் இந்த டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது. இந்த டாலர் இண்டெக்ஸ் எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இந்த அரேக்கு லூப் பண்ணும்போது அந்தந்த ஐட்ரேஷனோட இண்டெக்ஸ் வேல்யூ இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிளில் இருக்கும். அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். லூப் ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு லூப்போட ஐட்ரேஷன், அதாவது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணும்போது இண்டெக்ஸோட வேல்யூ 0 இருக்கும். 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இங்கே ட்ராக்கில் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே சும்மா மை ட்ராக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துடணும். அது தேவைக்கு தகுந்த மாதிரி கால் பண்ணிக்கும். இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்குது. அந்த செட்டப்பில் நம்மளே இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த நேமை காப்பி பண்ணிக்கிறேன், நம்மளோட காம்பனன்ட் வந்துடுறேன். காம்பனன்ட் வந்துட்டு நம்ம என்ஜிஆன்ட்டுக்கு அப்புறமா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேல்யூஸ் தான் நம்ம மெயினாக பாஸ் பண்ணணும். அந்த பாஸ் பண்ணுறது எப்படி நடக்குது அப்படின்னா, ஆங்குலர் இந்த ஃபார் லூப் ரன் பண்ணும்போது இந்த ட்ராக்கோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இந்த ஃபங்க்ஷனை அதுவே கால் பண்ணிக்கும். அது கால் பண்ணும்போது அது 2 இன்ஃபர்மேஷன் இதுக்குள்ளே பாஸ் பண்ணும். அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ அது என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும். அந்த ஐட்ரேஷனில் கரண்ட் இண்டெக்ஸ் என்னவோ அந்த இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும். அப்புறமா அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். இப்போ இங்கே எரர் காமிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம டேட்டா டைப் பாஸ் பண்ணல. இதோட டைப் வந்து நம்பராக இருக்கும். இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட டைப் வந்து கண்டிப்பாக ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே கண்ட்ரிக்கு தான் லூப் பண்ணுறோம், ஒரு கண்ட்ரியை தான் அப்போ அது பாஸ் பண்ணணும். அந்த கண்ட்ரி தான் இங்கே இருக்கும். இனி இந்த ஃபங்க்ஷனில் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி, நம்ம ஏதாவது லாஜிக் எழுதுறோம்னா லாஜிக் எழுதி எந்த வேல்யூவை அது யூனிக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மூலமாக அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். ஸோ இங்கே நமக்கு தெரியும் கண்ட்ரியோட ஐடி வந்து யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் இந்த வேல்யூ டாட் ஐடின்னு கொடுத்துறேன். இப்போ நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், அந்த ஃபங்க்ஷனை இங்கே பாஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக கால் பண்ணலை, அது இந்த ஃபங்க்ஷனை தேவைக்கு தகுந்த மாதிரி கால் பண்ணிக்கும் இந்த ட்ராக் பைக்காக. இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். பெருசாக எந்த கேல்குலேஷனும் எழுதலை. அப்படி பெருசாக எந்த கேல்குலேஷனும் எழுதலை, டேரெக்டாக ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இவ்வளவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கேயே அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணால் போதும். அது எப்படி இங்கே பாஸ் பண்ணலாம், ஜஸ்ட்டு அந்த கண்ட்ரி டாட் ஐடின்னு நம்ம பாஸ் பண்ணால் போதும். அது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். அதுதான் அந்த ஷார்ட் ஹேண்டுன்னு நான் சொன்னது. இனி டிஃபால்ட்டாக இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணுற இடம் இந்த இடம் தான். இங்கே நம்ம செமிகாலன் கொடுத்துட்டு லெட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்மளே ஒரு டிஃபைன் பண்ணி அதுக்கு இந்த ஃபார் லூப் கொடுக்குற வேரியபிளை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற வேரியபிள் ஃபார் லூப் நம்ம கொடுக்குறது, அதில் இருக்கிற வேல்யூவை நான் இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி இந்த ஐயை நான் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், இண்டெக்ஸ் வேல்யூ பக்கத்தில் வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த வேரியபிள். இந்த ஐக்கு ப்ராப்பராக நேம் கொடுத்துருவோம், இண்டெக்ஸ்னே கொடுத்துக்கலாம். ரெண்டும் ஒரே நேமாக கொடுக்குறதுனால எந்த தப்பும் இல்லை. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்னா ப்ரீ பில்ட்டாக வர்ற வேரியபிள், இண்டெக்ஸ்ன்றது நம்மளே டிஃபைன் பண்ணிட்டு ஒரு வேரியபிள். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா உள்ள ஐ யூஸ் பண்ண முடியாது, அந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக. இனி ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அதையும் நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துடலாம். லெட் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு டாலர் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். இந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன
பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வேல்யூக்கு மட்டும் அது ட்ரூவாக இருக்கும், மிச்சம் எல்லாத்துக்குமே அது ஃபால்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே ரன் பண்ணுற ஐட்ரேஷன் ஃபஸ்ட் ஐட்ரேஷனா அப்படின்னு ஈஸியாக செக் பண்ணிக்கிறதுக்காக இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு 0வாக தான் இருக்கும். அதோட கன்வீனியன்ட்டாக ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளே கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இதே மாதிரி லாஸ்ட் இருக்குது. ஜஸ்ட் நான் வேர்ட் ட்ராப் எனபிள் பண்ணிக்கிறேன். லெட் லாஸ்ட் ஈக்குவல் டு $லாஸ்ட்டு. இங்கே நான் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வேரியபிள் மட்டும் ட்ரூவாக இருக்கும், மிச்சம் எல்லாமே பாருங்கள் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் லாஸ்ட்டோட யூஸ். இதே மாதிரி ஆர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஈவன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். செமிகாலன் கொடுத்து லெட் ஆட் ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இது நம்ம கொடுக்குற பேர் தான். இந்த லெட்டுக்கு அப்புறமா எல்லா இடத்துலையுமே நான் கன்ஃபியூஷன் வேண்டாம், ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் இதே நேம் இங்கே கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆர்டர் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள், ட்ரூ 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 ஆர்டெல்லாம் ட்ரூவாக இருக்கா. இதே மாதிரி ஈவனுக்கு ஒரு வேரியபிள் இருக்குது. லெட் ஈவன் ஈக்குவல் டு $ஈவன்னு கொடுக்குறேன். ஈவன் பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் ட்ரூவாக இருக்கும், இண்டெக்ஸ் 1 இருக்கும்போது ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஈவன் இண்டெக்ஸ் வரும்போதெல்லாம் ட்ரூ ஆகுது. ஸோ இந்த ஈவன் ஆர்டர்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிளாஸு BG ரெட் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாத்துக்குமே BG ரெட் 100 இருக்குது. சப்போஸ் ஈவன் வேல்யூஸ்க்கு மட்டும் நம்ம ஒரு கலரும் ஆடுக்கு ஒரு கலரும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், நிறைய விதத்தில் நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் வச்சு பண்ணுறேன். ஆடாக இருந்துச்சுன்னா சிங்கிள் கோட்டில் ஒரு கிளாஸ் நேமும், ஆடாக இல்லைன்னா இன்னொரு கிளாஸ் நேமும் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன், BG ரெட் 100 கொடுக்குறேன். ஆடாக இல்லைன்னா க்ரீன் 100 கொடுக்குறேன். ஜஸ்ட் டெர்னரி ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம், அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்குறது ஒர்க் ஆகும், இல்லைனா இந்த காலனுக்கு அப்புறமா கொடுக்குறது ஒர்க் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வருதா. ஸோ இதுக்கு இந்த ஆட் ஈவன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல காமனாக எதாவது கிளாஸ் எழுதணும்னா ஜஸ்ட் நீங்கள் வெளியில் எழுதிக்கலாம். நான் அந்த கிளாஸுக்குள்ளே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தான் உண்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு பேடிங் 10 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக எழுதிக்கலாம், அது ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், பேடிங்கும் அப்ளை இருக்குது, மாறி மாறி கலர் அப்ளை இருக்குது. ஸோ இப்படி வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இன்னொரு வேரியபிள் இருக்குது, கவுண்ட்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்துருவோம். செமிகாலன் கொடுத்துட்டு லெட் கவுண்ட் ஈக்குவல் டு $கவுண்ட்னு கொடுக்குறேன். இந்த கவுண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ்க்கு பதிலாக நான் கவுண்ட்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், 20 வேல்யூஸ் இருந்துச்சுல இந்த அரேயில், எல்லா ஐட்ரேஷன்லேயும் கவுண்டோட வேல்யூ 20 20 20 மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த அரேயில் டோட்டல் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம நார்மல் அரேயை தான் நம்ம லூப் பண்ணி பார்த்துருக்கோம். ஒரு அசிங்க்ரனஸ் டைப்பாக நமக்கு கிடைக்கிற டேட்டாவை அப்படியே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஏசிங் பைப் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கல இல்லையா, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம ஒரு சர்வீஸ் கால் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு அசிங்க்ரனஸ் டேட்டா தான். இதை ஹவர் பண்ணோம்னா பாருங்கள், இது ஒரு அப்சர்வபிள் டைப்பில் தான் இருக்குது. ஸோ ஒரு அப்சர்வபிள் டைப்பில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்னா அதை டேரெக்டாகவே நம்ம ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிடலாம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த லோடிங் ஐக்கான்லாம் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுவோம். ஒரு அப்சர்வபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு $, சிம்பிள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு அப்சர்வபிள் டினோட் பண்ணுற மாதிரி இது நம்மளே கொடுக்குறது தான். இதோட டைப் வந்து ஒரு அப்சர்வபிள் ஆஃப் கண்ட்ரிஸ் அரேன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த கண்ட்ரி அரே டைப்பில் இருக்கிற ஒரு அசிங்க்ரனஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா அதிலிருந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். பை டிஃபால்ட்டாக அதுக்கு ஏதாவது வேல்யூ கொடுக்கணும், இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆர் அன்டிஃபைன்டுன்னு ஒரு டைப் கொடுத்துடலாம். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி என்ன பண்ணலாம், இதை நம்ம டேரெக்டாக அந்த சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே திஸ் டாட் இந்த கண்ட்ரிஸ் ஈக்குவல் டு திஸ் டாட் நம்மளோட கண்ட்ரிஸ் சர்வீஸில் இருக்கிற கெட் கண்ட்ரிஸை நான் அப்படியே கால் பண்ணி விட்டுறேன். இந்த கெட் கண்ட்ரிஸ் அங்கேருந்தே நமக்கு அப்சர்வபிள் டைப்பில் இருக்கிற இந்த கண்ட்ரிஸ் அரே தான் ரிட்டர்ன் பண்ணுது. அது அப்படியே நம்ம அதே டைப்பில் இருக்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதை நம்ம டேரெக்டாக நம்மளோட ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரிஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு பதிலாக இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஏசிங் பைப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம்னா ஜஸ்ட் இதை நம்ம ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு பைப் ஆட் பண்ணி ஏசிங்கோட கீவேர்ட் கொடுத்துட்டா போதும். இப்போ ஒரு எரர் வந்திருக்கும். அந்த எரர் என்னென்னா அந்த பைப் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்றது தான். ஏசிங் அப்படின்ற பைப்பை ஆங்குலரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது இருக்கிறது வந்து ஆங்குலரோட காமன் மாடியூலில், அந்த காமன் மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணல, அதனால தான் நமக்கு இது எரர். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இது ஒரு ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட் அப்படின்றனால மேலே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இம்போர்ட்ஸில் இங்கேயே நம்ம காமன் மாடியூலை இம்போர்ட் பண்ணிடலாம். காமன் மாடியூல் இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு எரர் கிடையாது. இதுதான் ஒன் ஆஃப் த அடிஷனல் ஃபீச்சர் ஆஃப் ஃபார் லூப். இப்போ ஏசிங் அப்படின்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா காமன் மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இதே மாதிரி NG ஃபார் யூஸ் பண்ணணும்னாலும் நம்ம காமன் மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். பட் இந்த ஃபார் சின்டாக்ஸ் டேரெக்டாகவே ஆங்குலர் கூடயே ஷிப் ஆகிறனால அடிஷனல் மாடியூல்ஸே நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்லை. அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இப்போ நம்ம ஏசிங் பைப்பை இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ டேரெக்டாக நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே இது ஒர்க் ஆகும். நம்ம சேவ் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா பாருங்கள், நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃபெசிலிட்டியில் பார்த்தோம்னா இந்த இஸ்ட் லோடிங் அப்படின்ற வேரியபிளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே கோட்லையும் நம்ம அந்த இஸ்ட் லோடிங்கான இந்த ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணலை கரெக்டாக. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி லோடிங் இன்ஃபர்மேஷனை காமிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரீரைட் பண்ணணும். அதுக்கு நம்ம இஃப் யூஸ் பண்ணலாம். பட் புது இஃப் சின்டாக்ஸில் அசிங்க்ரனஸாக டேட்டா ஃபெச் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இப்போதைக்கு வரல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பழைய இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாம். அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப்பை இப்படியே எடுத்துக்கிறேன், இதை கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அவுட்டர் டிவ்
இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ng if யூஸ் பண்ணுறேன். இந்த this டாட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதை அசிங்க்ரனஸாக ஃபெச் பண்ணி நம்ம as கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரிஸை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா if ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அசிங்க்ரனஸாக டேட்டாவை ஃபெச் பண்ணி அதை கண்ட்ரிஸ்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கண்ட்ரிஸ்ன்ற வேரியபிளில் நார்மலாக அரே இருக்கும், அசிங்க்ரனஸாக இல்லை, நார்மலாகவே இந்த அரே அவைலபிளாக இருக்கும் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதே ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம இந்த அசிங்க்ரனஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த எம்டி ரீரைட் பண்ணுவோம். இப்போதைக்கு அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், பழைய இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே அசிங்க்ரனஸாக டேட்டாவை ஃபெச் பண்ணி அது இங்கே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வேரியபிளை நார்மல் ஃபார் லூப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவும் நமக்கு ஃபார் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். சப்போஸ் இது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டே எம்டியாக இருந்துச்சுன்னா எம்டி பிளாக்குள்ளே வரும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் இங்கே தேவையில்லை, ஜஸ்ட்டு நோ டேட்டா ஃபவுண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள், நோ டேட்டா ஃபவுண்ட் இனிஷியலாக வரல. நமக்கு முன்னாடி நோ டேட்டா ஃபவுண்ட் இனிஷியலாக வருமா இருந்துச்சு. இப்போ ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே அதை ஸ்கோப் பண்ணனால இந்த இஃப் கண்டிஷன் சக்ஸஸ் ஆனால் தானே உள்ளேயே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இஃப் கண்டிஷன் சக்ஸஸ் ஆகிறதே டேட்டா ஃபெச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ அது வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்காது. அதனால தான் இந்த நோ டேட்டா ஃபவுண்டு நமக்கு ராங்காக டிஸ்பிளே ஆகலை. சாரி, இங்கே க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். இது நமக்கு ராங்காக டிஸ்பிளே ஆகலை. அசிங்க்ரனஸாக டேட்டா ஃபெச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் நமக்கு ரிசல்ட் எம்டியாக இருந்தால் தான் இந்த ஃபார் லூப் ஸ்கிப் ஆகி எம்டி பிளாக்குள்ள போயிட்டு நோ டேட்டா ஃபவுண்ட் வரும், விச் இஸ் கரெக்ட். இப்படி தான் நமக்கு வரணும். இதில் நமக்கு அந்த லோடிங் ஐகான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு எல்ஸ் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை செமிகாலன் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பழைய இஃப்ல எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் இல்லையா. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த லோடிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதாவது இந்த எலமெண்ட் நமக்கு ரெண்டர் ஆகணும்னா இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொரு எலமெண்ட்டை நம்ம ரெண்டர் பண்ண முடியும். அதுக்கு தான் ஒரு என்ஜி டெம்ப்ளேட் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம இந்த பேரை வச்சிடலாம். ஹேஷ் இந்த நேமை கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், சக்ஸஸ் ஆனால் இந்த டிவ் ரெண்டர் ஆகும், சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே லோடிங் அப்படின்னு கொடுத்துறேன். இது சக்ஸஸ் ஆகாத ஒரு சிச்சுவேஷன்னா என்ன, லோட் ஆகிற வரைக்கும் தான், டேட்டா அசிங்க்ரனஸாக கிடைக்கிற வரைக்கும் தான். ஸோ டேட்டா அசிங்க்ரனஸாக கிடைக்கிற வரைக்கும் இந்த எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். டேட்டா கிடைச்ச உடனே இந்த எல்ஸ் பிளாக் போய் இந்த பிளாக் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்துடலாம். பார்த்தீங்கன்னா லோடிங் வருது. டேட்டா கிடச்ச உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ண பாருங்கள், லோடிங் போயிடுச்சு. மேலே இருக்கிற டிவ் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணாமே டேட்டாவை நம்மளால் டேரெக்டாக அப்சர்வபுளாகவே கெட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் நம்மளோட லோடிங் செட்டப்பையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக இந்த புது சின்டாக்ஸோட ஒன் ஆஃப் த மெயின் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, பழைய NG4ல் நம்ம அரேக்கு மட்டும் தான் லூப் பண்ண முடியும், இல்லைனா ஒரு அப்சர்வபிள் கைண்ட் ஆஃப் அரேக்கு தான் நம்ம லூப் பண்ண முடியும். பட் இங்கே ஐட்ரேட்டபிளாக இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம லூப் பண்ணிக்கலாம். ஐட்ரேட்டபிள் அப்படின்னா லூப் பண்ணக்கூடிய, இப்போ ஃபார் ஈச் லூப் எழுதும்போது நம்ம அரே வச்சும் ஃபார் ஈச் எழுதலாம், மேப் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சும் ஃபார் ஈச் எழுதலாம், செட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சும் ஃபார் ஈச் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஐட்ரேட்டபிள். இந்த எல்லா டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் இந்த ஃபார் லூப் ஹேண்டில் பண்ணும். இப்போ நான் மேப் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இந்த வீடியோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்வீஸை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த கண்ட்ரிஸையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், இங்கே இந்த ஃபார் லூப்பையும் நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மேப் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். மை மேப்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு மேப் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கான கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இது கிரியேட் பண்ணும்போது இங்கே நம்ம கீ என்ன டைப்பில் இருக்கணும், வேல்யூ என்ன டைப்பில் இருக்கணும் டிஃபைன் பண்ண முடியும். நான் கீ வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கணும்னு கொடுக்குறேன், வேல்யூ வந்து ஏதாவது ஒரு டைப்பில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இல்லை சிம்பிளாக வச்சுக்கலாமே, இங்கே நம்ம வேல்யூவும் ஸ்ட்ரிங் டைப்பில் வச்சுக்கலாம். இனி இந்த மேப்புக்கு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் மேப்புக்குள்ளே, அந்த செட் ஃபங்க்ஷன் வச்சு தான் புதுசாக ஒரு வேல்யூவை நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஒரு கீ கொடுக்குறேன். கீயோட நேம் வந்து நேம்னு வச்சுக்கலாமா, கம்மா அதுக்கு வேல்யூ வந்து நான் ஃப்ராங்க்லின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இல்லைனா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ராங்க்லின் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே திஸ் கொடுக்க வந்துட்டேன். இன்னொரு பண்ணுவோம், மிடில் நேம்னு சொல்லிட்டு ஆண்டோன்னு கொடுக்குறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மேப்புக்கும் ஃபார் லூப் ஈஸியாக ஒர்க் ஆகும். அது எப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட HTML ஃபைல் போயிடுவோம், மறுபடியும் ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். ஐட்டம்ஸ்க்கு பதிலாக நம்மளோட மேப் வேரியபிளை கொடுக்கலாம். மை மேப்பை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ மேப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற கீ வேல்யூ பேர்ஸ் வந்து அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1 அப்படி தான் இருக்கும். அதாவது இந்த மேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூவில் கீ வந்து அரே ஆஃப் 0ல் இருக்கும், இது வந்து அரே ஆஃப் 1ல் இருக்கும். மறுபடியும் கீ அரே ஆஃப் 0ல் இருக்கும், ஆன்சர் வந்து அரே ஆஃப் 1ல் இருக்கும். அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1 இப்படி தான் மேப் இருக்கும். ஸோ இது பேசிக்காக எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, மேப்புன்றது ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஒரு அரேயாக இருக்கும். அந்த மாதிரி தான் மேப்போட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது ஒரு அரே, இது ஒரு அரே, இது ஒரு அரே. ஓகே, இப்போ இதுக்கு லூப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, இதுதான் அந்த வேல்யூ. அது ஒரு அரேயாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த ஐட்டம்ன்றது ஒரு அரே தான். இது ஹவர் பண்ணோம்னா பாருங்கள், ஒரு அரே, அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூவும் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் வேல்யூவும் ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவும் ஸ்ட்ரிங்கு, செகண்ட் வேல்யூவும் ஸ்ட்ரிங்னு நம்ம கொடுத்துருக்கோம். கீயும் ஸ்ட்ரிங்கு, வேல்யூவும் ஸ்ட்ரிங்னு அதான் இங்கே வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்து இப்போதைக்கு ஐட்டம் ஆஃப் 0வை நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐட்ரேஷன் ரன் ஆகும்போது இதுதான் இருக்கும். இதில் ஐட்டம் ஆஃப் 0 என்ன, ஃபஸ்ட் நேம்,
அதான் இங்கே வந்திருக்கு. செகண்ட் லூப் ரன் ஆகும்போது செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த வேல்யூ இருக்கும். இதில் ஐட்டம் ஆஃப் 0 என்னது மிடில் நேம், அதான் இங்கே வந்திருக்கு. மூணாவது ஐட்ரேஷன் ரன் ஆகும்போது இந்த வேல்யூ இருக்கும். இதில் ஐட்டம் ஆஃப் 0 என்னது லாஸ்ட் நேம், அதான் இங்கே வந்திருக்கு. இப்போ ஐட்டம் ஆஃப் 0 கிளியர் இல்லையா? இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு காலன் கொடுத்துக்கலாம். இங்கே ஐட்டம் ஆஃப் 1 கொடுக்குறேன். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ராங்க்லின், மிடில் நேம் ஆண்டோ, லாஸ்ட் நேம் ஃப்ரான்சிஸ்ன்னு கிடச்சிச்சு. ஸோ இப்படி எந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வேணாலும் இல்லைனா ஐட்ரேட்டபிளாக இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் ஃபார் லூப் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும். இப்போ இங்கே நம்ம ட்ராக்குக்கு இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இருக்க வேல்யூ எதில் இருக்குது? அரே ஆஃப் 0 இல்லைனா அரே ஆஃப் 1 தான் இருக்கும். அதனால் இங்கே என்ன பண்ணலாம், ஐட்டம் ஆஃப் 0 கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.